பிரச்சனைன்னா அவனுக்கு மியூசிக் தவிர வேற எதுவும் தெரியாது. நம்ம ஆளு மியூசிக் விட்டு அவன்கிட்ட கேட்க கூடாது கேள்விலாம் கேட்பான். பிரச்சனையா தான். அவன் வந்து கிளீனா சொல்ல எனக்கு மியூசிக் தவிர வேற எதுவும் தெரியாது, ஈவன் நாட்டு நாடு கூட தெரியாது. தெரியாது, இது அவன் நேச்சுரல் தெரியாது, வேற எதுவுமே தெரியாது. அவனோட போக்கஸ் மியூசிக் பத்தி என்ன வேணா கேளு, அது 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 சம்பந்தமா பேசுவான். நாட்டு நாடுக்குள்ள பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. இது அவங்க அவங்க மைண்ட் அப்படித்தான். நம்மால வேணும்ட்டே கேட்பான். அங்கதான் பிரச்சனை. பிரஸ் ரிப்போர்ட்டருக்கு எதனா வாயை கலரணும்ன்றதுதான். அதனாலதான் பல பேர் என்ன பண்றது, ரிப்போர்ட்டர் கிட்ட இது கொடுக்குறது. பல பேர் வேணும்ட்டே கொடுக்கறது இல்ல, அது வேற விஷயம். அதெல்லாம் இந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு நாள் வேலை பார்த்துனே இருந்தாராம் லேப்ல. அப்புறம் திடீர்னு பார்த்தா ராத்திரி 10 தெரிஞ்சுதான். ஆமாம் பசிக்குது, சரி ஹோட்டலுக்கு போலான்னுட்டு கிடுகிடுன்னு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டாரு. அவன் மெனு கார்டு கொண்டாந்து வச்சானா, பெரிய ஹோட்டல் பாதி இருட்டா வச்சிருப்பானுங்கல்ல, அவன் கொண்டாந்து மெனு கார்டு கொடுத்தானா, இவருக்கு படிக்க தெரியல, கண்ணாடி கொண்டு வரல. இப்போ சொன்னானா வெயிட்டர் கிட்ட, ஏம்பா நீயே படிச்சு சொல்லுன்னு. அவன் சொன்னான், நானும் ஒன்றும் மாதிரி தான், எனக்கு எழுத படிக்க தெரியாது, இரு வேற ஆளை கூப்பிடுறேன். அதனால இதுங்களுக்கு தெரியாது, அதுங்க எந்த வேலை செய்யறோம் அந்த வேலை நல்லா செய்யும், மற்ற எல்லா இடத்துலையும் சைவரா இருக்கும். வாங்க சக்கரபாணி சார் வணக்கம். சிவகுமார் சார் வாங்க வணக்கம். வணக்கம் வணக்கம். பாய் பாய் ஆபீஸ்ல இருக்கிற அதனாலதான் வணக்கம் வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பாய் 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 பாய். கேக்குறாருன்னு நினைக்கிறேன். பெருங்கவிக்கோ அப்துல் ரஹ்மான்னு வாணியம்பாடி இஸ்லாமிய காலேஜ் தமிழ் ப்ரொஃபஸர், ஆமா ஆமா. அவரு ஒரு இதுல சொல்றாரு, ரஹ்மான தேடி போனீங்கன்னா நீங்க முஸ்லிமு, ரகுமான தேடி போன கதை பார்த்தீங்கன்னா நீங்க இந்து. முஸ்லிமா இந்துவாங்கிறது ரகுமான தேடி போறீங்களா, ரகுமான தேடி போறீங்களா? சார் நேற்று எத்தனை இது சார் பண்ணீங்க அதெல்லாம்? இந்த வேலை அதை கேட்கிறவங்க தான் திடீர்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வேற கேட்பாரு. நம்ம சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் கேட்பாரு, அவர் தான் முருகேசன் நினைப்பாரு. இப்ப நோட்டு திறந்ததான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன். அதான் நான் 8 மணிக்கு முடிஞ்சு போயிட்டேன் நானு. இல்ல இல்ல அதுக்கு இல்ல, ராம சார் முடிக்கிறாரு. என்னடா அது, என்னடா கேள்வி வருது, என்னன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொன்னாரு. அவுட் அதுதான் ஆஃப் சிலபஸ்ல வருது. திடீர்னு நம்ம எல்லாம் ஒரு ஏரியால பேசிருப்போம், திடீர்னு வேற ஒரு பால் வரும், வேற ஒரு சைட்ல இருந்து ஒரு கலர்ஃபுல் பால் வரும், நம்ம பேசிருக்கு சம்மந்தமே இல்லாத சொன்னா அப்படி ஒரு விஷயம் வருதுன்னா அதுதான் முருகேசன் சார். இப்ப எனக்கு வந்து இங்க பாருங்களேன், இந்த நோட்ல வந்து இடம் ஒண்ணும் மீதி மித்த எத்தனை இடம் ஒண்ணும் வேற ஒண்ணும் இல்ல சார். இல்ல சார், நீங்க வந்து கேக்குறதுலாம் தப்பு இல்ல சார். ஒரு நிமிஷம் சார் சொல்லிட்டு நான் நேத்து ப்ரோக்ராம் பத்தி கேக்குறேன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் தெளிவாயிடுவாங்க. நேத்து ப்ரோக்ராம் பத்தி எனக்கு ஒரு டவுட் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப எல்லாருமே கிளாரிஃபை ஆயிடுவாங்க, நீங்க சப்ஜெக்ட் விட்டு வேற இடம் போறீங்கன்ட்டு. நாங்கெல்லாம் ஒரு ஏரியால பேசிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து நீங்க நேத்து ப்ரோக்ராம் கேட்கும் போது பலருக்கு புரியாது இல்ல. இது இங்க இல்ல, பல இடத்துல நீங்க இதை ஃபாலோ பண்ணணும், அப்பதான் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கும். மாதிரியே இருக்கிறீங்களே. இப்பதான் நாங்க ரஹ்மான் பத்தி பேசியிருந்தோம், நீங்க அதே மாதிரி வந்து எதோ பேசிட்டு இருந்தீங்க. சரி நம்ம சேர்த்து பிரச்சனை இல்ல, கேட்கறது தவறு இல்ல சார். நீங்க கேட்டது வந்து சார் ஒரு நிமிஷம் நேத்து ப்ரோக்ராம் பத்தி எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நீங்க எங்க கனெக்ட் ஆயிருங்க எங்களுக்கு தெரிஞ்சிடும். அதான் விஷயம். 10 லா பார்த்தோம் நேற்றுக்கு. 10 லா ஓகே. 10 லாக்கு இடம் விட்டுட்டு அடுத்த 10 லா பார்த்திருக்கோம், எல்லாத்தையும் இதுல ரெக்கார்டிங்ல போட்டிருக்கேன் பாருங்க. சார் அந்த பிபிடியை கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க சார் எனக்கு. அது ஒண்ணுமே இல்ல சார், வெறும் லா தான் போட்டிருக்கேன். அதுல வேற அதான் லிஸ்ட் மட்டும் அனுப்பிச்சு விடுறேன், உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அதுல மொத்தம் அந்த 24 இருக்கு, அதுல லாவும் போட்டு அனுப்பிச்சு விடுறோம். சரி சரி. 48 போட்டுருங்க. அதான் பண்ணி அனுப்பிடுங்க. பிடிஎஃப் பண்ணி அனுப்பினா வசதியா இருக்கும் சார். அது அனுப்புறேன் சார், எல்லாருக்கும் அனுப்புறேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், தாராளமா அனுப்புறேன். ஆனா இந்த அது எப்படி சொல்லணும்னு சொல்லி நீங்க எடுத்தீங்கல்ல சார், அது உண்மையிலே பெஸ்ட். வெறும் தியரியா நீங்க சொல்லாம மத்தவங்க இல்ல அப்படி இருந்தாதான் சார் அது கனெக்ட் ஆகும். நம்ம பாட்டு சும்மா லெக்சர் அடிச்சோம்னா சில விஷயங்கள் லெக்சர் அடிக்கலாம், சில விஷயங்கள் அப்படிதான் போடும். அதனாலதான் நான் அது கொடுக்கும் போதே முடிவு பண்ணேன். கலந்துரையாடல்னு போட்டா ஒரு சிலர் கலந்துரையாடல் தானே வரமாட்டாங்க.
அதுக்காக நான் அந்த கலந்துரையாடல் போடல. ஆனா எப்படி போட்டாலும் நாங்க வரவங்க தான் வருவங்கன்றது ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கு. பட் அந்த ஒவ்வொரு லாவும் நம்ம லைஃபோட லிங்க் பண்ண முடியுது. யாரோ டாக்டர் ஸ்ரீதரை வர சொல்லுங்களேன். ஏன்னா அதுதான் நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸும் கொடுக்குறாரு, கெமிஸ்ட்ரியும் கொடுக்குறாரு, மருந்து பத்தி. நீங்க போன் அடிங்க சார், அவருக்கு ஒரு போன் அடிங்க. டீ சாப்பிட்டீங்களா எல்லாரும்? நான் டீ சாப்பிடுறேன். நீங்க சாப்பிட்டீங்க, சாப்பிட்டு இருக்கீங்க. நமக்கு இந்த டைம்ல தான் வரும் சார் டீ. நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா அப்படியே உட்காரும் போது தான் சாப்பிடுவேன். அதனால கரெக்டா இருக்கும். எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க. சாப்பிட்ட உடனே வந்து நான் டீ காஃபி வந்து 2000 டீ காஃபி பால் வந்து சாப்பிடுறீங்களா குடிக்கிறீங்களான்னு மட்டும் சொல்லிட்டு செய்யுங்க சார். சாப்பிடுறீங்கன்னா நாங்க ஏதோ பஜ்ஜி போண்டா சாப்பிடுறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். காலையில தான் நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு சாப்பிட்டியாடான்னா, டேய் இல்லடா சாப்பிடல, குடிச்சேன்னா என்ன குடிச்சேன் அப்படி. நானும் சாப்பிட்டீங்கன்னா நானும் பாத்துட்டு இருக்கேன், பஜ்ஜியோ போண்டோ வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா ஒன்னே கண்ணா கப்பு மட்டும் வருது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வெறும் காஃபி தாங்க, பிளாக் டீ தாங்க. கல்யாணி மேடம் இப்ப சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, திங்க் ஆஃப் தி ஏஞ்சல் அண்ட் தேர் ஷீ இஸ்ன்னு. சார் 7 மணி அடிச்சா ஏஞ்சல் டெவில் எல்லாம் வந்துரும் சார். இப்பதான் வந்து ஸ்ரீதர் சார் வந்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு ராம சார் சொன்னாரு, போன் எடுத்தாரு, நீங்க கரெக்டா உள்ள வந்தீங்க. இவரு நான் இப்பவும் வெளியே தான் சார் இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் இப்ப அப்படியே ரொம்ப கடுப்பா வா வீட்டுக்கு போடலான்னு இருக்காரு. சரி வந்தாங்கன்னா நீ பேசுறது சைக்கியாட்ரி நல்ல சப்ஜெக்ட், அதனால சார் மெடிசன்ஸ் பத்தி அவர் நிறைய பேசுறாரு. இந்த டாக்டர் மெடிசன் பத்தியா சார்? ஸ்ரீதர் இருந்தாருன்னா கூட ஆட் ஆன் கொடுக்கலாம். அதுக்காக கேட்டேன் சார். நான் கார்ல ஏற உடனே போட்டுறேன் சார் ஸ்பீக்கர்ல. சரி, அவருக்கு பொறுமை இருந்தா கேட்பாரு. இன்னைக்கு காலையில இருந்து சுத்திட்டு இருக்கோம், அதனால கொஞ்சம் பொறுமை கம்மியா தான் இருக்கும். இல்ல அது ரொம்ப நாளாவே அப்படித்தான் பண்ணினுக்கிறீங்க. அவர் ஒரு நாள் ஒண்ணும் பண்ண முடியாது. போட்டுருவாரு பார்க்கலாம். கல்யாணி மேடம் வணக்கம். வணக்கம் சார். அருமகம் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன உள்ளூர்ல இருக்கீங்களா வெளியூர்ல இருக்கீங்களா? இப்போதைக்கு உள்ளூர் தான் சார். அடுத்த அடுத்த வாரம் வெளியூர். இல்ல அவங்க எப்பவுமே வெளியூர்ல தான் இருக்காங்க. அவங்க எங்க மெட்ராஸ்ல இருக்காங்க. யாரோ வெளியில போயிட்டாங்க, யாரோ ஒருத்தர் வந்தாங்க. பிரேமாமா போயிருக்காங்க. ஓ அப்ப முதல்ல ஆரம்பிச்சிருக்கலாமே சார். இல்ல அவங்க சும்மா ஒரு அளவு சொல்லிட்டு நம்மளா பார்த்து வரதுதான் வரேன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே, அது ஆரம்பிச்சிடுமா சார்? ராமு சார் நல்லா பேசுங்க. சரி. நாராயணன் சார் இல்ல சமயங்களை சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோன்னு வாங்க. அது மாதிரி அதுதான் அதேதான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன சார் ஏதோ பேர் அடிபட்டது? அடிபடுறதுக்குன்னே சில பேர் வராங்க. அதாவது திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து மாட்டிக்குவாங்க பாருங்க, அந்த மாதிரி வந்து தானா வந்து மாட்டுற மாதிரி மாட்டுறாரு சாரு. மாட்டனா வந்து வண்டியில வேற எதுவும் சொல்ல சார். நாராயணன் சார் அவர் என்ன சொன்னாருன்னா ஏஞ்சல்லாம் வருவாங்கன்னு சொன்னாரு சார். எது ஏஞ்சலுக்கு ஆப்போசிட் வருவாங்கன்னு சொன்னாரு. திங்க் ஆஃப் ஏஞ்சல் அண்ட் ஏஞ்சல்ஸ் வில் கம். எப்ப ராசாத்தி மாறிங்க டெவில்னு சொன்னா நல்லா இருக்காது சார். ஒத்த இருந்தாவே தாங்காது. இப்படி ரவுண்டு கட்டி அடிச்சா சார் ஆரம்பிச்சிடலாம் சார். ஜூட் 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 ஜூட்